Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சில்லி சிக்கன் 2024ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி கன்னடம்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப் வெர்ஷன்ஸ்க்காக உங்களை மாதிரி நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வாட்சான மூவி ஏன் மிஸ் பண்ணுங்கிறதுனால தான் நான் ரிவ்யூ போட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. டைரக்டர் பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் சைனீஸ் காம்போல ஒரு நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு சிக்கனை எடுத்து பேக் பண்ணி குக் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் படமாக்கி காமிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு சைனீஸ் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 வடக்கு நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அந்த ஹோட்டலை ஃபேமஸா மாத்துறதுக்காக இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க 4 பேத்துக்கு அங்க என்ன நடந்துச்சு, யார் மர்மமான முறையில இறந்து போய் இவங்க எப்படி அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க, அதனால அவங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிப்படையுது, அன்றாட ஒருத்தன் மைக்ரேட் ஆகி வந்து ஒரு ஊர்ல வேலை செஞ்சு கஷ்டப்படும் போது அவனை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க, அவனோட வலியும் வேதனையும் வாழ்க்கையோட அழகா கலந்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மூவிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நம்மளுமே வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்கும் போது நம்ம மைக்ரேட் ஆகி போகும்போது நம்மளை எல்லாம் எப்படி மட்டம் தட்டுறாங்க, எப்படி ஏளனமா பாக்குறாங்க, அதனால எப்படி ஹியூமனிட்டியோட மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தணுங்கிற மாதிரியான சோசியல் மெசேஜை இம்பாக்ட்ஃபுல்லா டைரக்டர் சொல்லியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே லைட் ஹார்ட்டடா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான மைனாரிட்டி மெஜாரிட்டி கம்யூனிட்டியை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஜாப் போக்கஸ்ல வச்சு சர்க்காசமா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில படம் பண்ணது மட்டும் இல்லாம ஃபீல் குட் ஃபிளேவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன்னா ரியலிஸ்டிக்கான ரியல் லைஃப் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மூவில போர்ட்ரேட் பண்ணி காமிச்சதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் சஜஸ்ட் பண்றேன். அந்த 4-5 வடக்கு நண்பர்கள் பண்ணக்கூடிய சம்பவம் இதுல செம்மையாவே அமைஞ்சிருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இவங்க 4 பேரையும் மேய்க்கக்கூடிய மேனேஜரோட ரோல் எல்லாம் தரமா இருந்துச்சு. நிறைய இடத்துல தட்டி தூக்கி இருக்காரு. ஸ்கோர் பண்ணி காமெடிக்கெல்லாம் இரிட்டேட்டபிளான ஒரு பர்சனா இருந்துகிட்டு எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு, இவருக்கேண்டா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க சோதிக்கிறீங்கன்னு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ரியலா பண்ணியிருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் ப்ராப்பரா நடிச்சு கொடுத்திருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மெசேஜ் உள்ள மூவி தான் இது. நியூஸ் பேப்பர் பாலிடிக்ஸுமே அங்கங்க பேசி இருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். மைக்ரேட் இஷ்யூஸ் தான் ஹைலைட் பண்ணி காமிக்கவும் ட்ரை பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவா மாறும்போது நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எமோஷனல் கிளைமேக்ஸ் மூவில ப்ராப்பரா கிளிக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன், இன்ட்ரோடக்ஷன், பிளாட் செட்டிங்க்கே பயங்கரமா டைம் எடுத்துக்கிட்டாங்க. படம் இன்டர்வல்ல தான் டேக் ஆஃப் ஆச்சு. கிளைமேக்ஸ்ல ப்ராப்பரான எண்டிங் கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேக்டர் உங்களை ஹோல்டு பண்ணி ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லர் ஃபீல் கொடுத்ததுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். மூவில ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களோட ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபீல் பண்ண முடியும். பட் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் அண்ட் மெசேஜ்க்காக படம் பாருங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா மூவி தான். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சில்லி சிக்கனை யூஸ் பண்ணி வே ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணது, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணது, பாட்காஸ்ட்ல மெசேஜ் சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் போடுறதுன்னு சொல்லி நிறைய விஷயம் மூவில ஆன் அண்ட் ஆஃபா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு மினிமலிஸ்டிக் த்ரில்லர் ஃபிலிம்ங்கிறது மனசுல வச்சுக்கோங்க. கொரியன் மூவி ஸ்டைல்ல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம் அதை காசை வச்சு எப்படி சால்வ் பண்றாங்க, இதனால அவங்க வாழ்க்கை என்ன மாதிரியான பரிமாணத்துக்குள்ள போகுதுங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாம் மூவில நல்லா தான் இருந்துச்சு. ஒருத்தன் ட்ரீம், டெஸ்டினேஷன், ஜாப்னு சொல்லி சந்தோஷமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இந்த சொசைட்டி பண்ணக்கூடிய சோசியலிசம், இந்த சாதாரண மக்கள் மாட்டிக்கிட்டு படக்கூடிய கஷ்டம் என்னங்கறத அழகா ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண பயங்கரமாவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. மழையும் புயலையும் தாண்டி வரக்கூடிய வானவில்காக இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரியான படத்தோட ஃப்ளோ நல்லா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மூவில ஒரு சில ஃப்ளோஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி அமேசான் பிரைம்ல கன்னடம் வெர்ஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சில்லி சிக்கன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7/10. ஒருத்தர் வாட்சான ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்காம இருக்காங்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சுட்டு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.